இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 16/3/2025 இன்று தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. அன்பிற்குரியவர்களே, நாம் இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் நாளுக்கு நாள் வளரவும், இறைவன் நம்மை வழிநடத்தவும், இறைவன் நம்மை ஆற்றுப்படுத்தவும், தமது மகிமையிலே அவர் பங்களிக்கவும், இறைவன் நம்மை சரியான பாதையிலே வழிநடக்க, அவருடைய அன்புறவிலே நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம், கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அழைத்து அவரை தம்முடைய சொந்த நாட்டிலிருந்து இறைவன் காட்டிய நாட்டிற்கு அழைத்துச் செல்லுகிறார். அங்கே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாம் கடவுளை நம்பினார். அவர் மீது தம்முடைய முழுமையான நம்பிக்கையை கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் அவருடைய உள்ளத்திலே குழந்தை இல்லையே என்ற எண்ணம் இருந்ததனால் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கு சிறிது தயங்கினார் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த போராட்டத்தை அது வெளிப்படுத்துகிறது. இறைவன்பால் நம்பிக்கை கொண்டிருந்த பொழுதிலும் அவருடைய உள்ளத்திலே சிறிய அச்சம், கலக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். எனவே ஆண்டவர் ஆபிரகாமிடம் பலி பொருட்களை கொண்டு வரச் சொல்லி அதை தமக்கு முன்பாக வைக்கச் சொல்கின்றார். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த பலிப்பொருட்களுக்கு இடையே சென்றன. ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்துள்ள ஆற்றிலிருந்து யூப்ரஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆபிரகாமை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவரோடு அன்புறவிலே வாழுகின்றவர்களுக்கு அவர் தம்முடைய இறை அனுபவத்தை கொடுக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அதே போல நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாறுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த உருமாற்றத்தை பெறுவதற்காக தம்முடைய சீடர்கள் 3 பேரை அழைத்து கொண்டு தனிமையாக மலைக்கு செல்கின்றார். ஆண்டவர் இயேசு மலை மீது ஏறி ஜெபிப்பதற்காக செல்லும் பொழுதெல்லாம் அவர் இறை தந்தையோடு அன்புறவிலே இறை தந்தையினுடைய உதவியை நாடுவதற்காக, இறை தந்தையினுடைய அருளை பெறுவதற்காக, இறை தந்தையினுடைய உடனிருப்பை உணர்வதற்காக இயேசு மலை மீது ஏறி செல்கிறார். இறை தந்தையோடு வேண்டும் பொழுது நிகழ்கின்ற மாற்றத்தை நாம் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுவதை உணர்கின்றோம். குறிப்பாக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் 2 அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் இயேசு அங்கே பெறுகிறார் என்பதை உணர்த்துகின்றது. அன்பிற்குரியவர்களே, ஜெப அனுபவம் என்பது இறைவனோடு நம்மை இணைக்கின்ற அனுபவம். இறைவன் தம்முடைய பிரசன்னத்தை, அருளை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றுகின்ற அனுபவம். இறைவன் தம்முடைய ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அனுபவம். ஜெபம் என்பது நம்மை உருமாற்றுகின்ற அனுபவம் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவனை நோக்கி பார்க்கின்றவர்கள்
மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகின்றனர். இறைவனை நோக்கி தங்களுடைய வேண்டுதலை எழுப்புகின்றவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மாற்றத்தை பெறுகிறார்கள். ஆற்றலையும் வல்லமையையும் இயேசு ஜெபத்திலே பெற்றார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. தாம் செல்ல வேண்டிய பயணத்திலே அவர் சரியாக செல்லுகிறார் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகின்றது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். சீடர்கள் இயேசுவின் மகிமையை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இங்கேயே இருப்பது நல்லது என்று சொல்லும் பொழுது இறைமகன் இயேசுவோடு அவர்கள் இருப்பது, குறிப்பாக அவருடைய மாட்சியிலே இருப்பது நல்லது என்று அவர்கள் கண்டார்கள். ஆனால் இயேசு துன்பப்பட வேண்டும், அவர் பாடுகளை ஏற்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இயேசு இத்தகைய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். துன்பங்களின் வழியாகவே மீட்பை கண்டடைய முடியும், பாடுகளின் வழியாகவே மாட்சியை கண்டடைய முடியும், இறப்பின் வழியாகவே உயிர்ப்பை கண்டடைய முடியும் என்ற உறுதிப்பாட்டை தம்முடைய சீடர்களுக்கு அளிக்கின்ற நிகழ்வாக இந்த உருமாற்ற நிகழ்வு அமைந்திருக்கிறது. எனவேதான் இறை தந்தை, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு செவிசாய்க்கின்ற பொழுது நாமும் மீட்பின் மகிமையை அடைய முடியும். இயேசு இந்த தாபோர் மலை அனுபவத்தின் வழியாக, இந்த உருமாற்ற நிகழ்வின் வழியாக நமக்கு இறை வல்லமையை வெளிப்படுத்துகிறார், இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் ஒரு மாற்றத்தின் வழியாக நம்மையும் சிறப்பான விதத்திலே அவர் வழி நடத்தி செல்ல முடியும். நம்முடைய துன்பங்களிலே அவர் நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளிலே இயேசு தனியாக நம்மை விட்டு விடுவதில்லை. நம்மை வழிநடத்தி செல்கிறார். அவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலே, இறை மாட்சியிலே, ஜெபத்திலே இறைவனை கண்டுகொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். திருத்தூதர் பவுலடியார் 2ஆம் வாசகத்திலே குறிப்பிடுவதைப் போல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் என்று கூறுகின்றார். எனவே சிலுவையை குறித்து நாம் அச்சப்பட தேவையில்லை, துன்பங்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. வாழ்வில் சந்திக்கின்ற பல்வேறு விதமான சிரமங்களை, வாழ்க்கை சிக்கல்களை குறித்து நாம் அஞ்ச தேவையில்லை. கடவுள் நம்மை நிறைவான பாதையிலே நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றவர். நாம் அவரிடம் மன்றாடும் பொழுது, அவரோடு ஜெபத்திலே இணையும் பொழுது நம்மை உருமாற்றுவதற்கு, அவரின் சாயலாக, அவருடைய சாயலாக நம்மை உருமாற்றுவதற்கு வல்லவர். அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வதிலே அவர் வல்லவர். அவருடைய ஆற்றலை, அவருடைய அன்பை நமக்கு கொடுப்பதிலே அவர் வல்லவர் என்பதை நாம் உணர்ந்து இன்றைய நற்செய்தி குறித்து காட்டுகின்ற போதனைகளை வாழ்வாக்க நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை நிறைவான பாதையிலே வழிநடக்க மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் உள்ளத்தில் நீர் உம்முடைய ஆற்றலை, உம்முடைய அன்பை நிறைவாக கொடுக்கின்றீர். குறிப்பாக இயேசுவை போல நாங்கள் இறைவேண்டல் செய்ய வரும்பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றீர். நாங்கள் சரியான பாதைகளிலே பயணிக்க எங்களை ஊக்கப்படுத்துகின்றீர். உமது ஆற்றலையும் அன்பையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் துன்ப வேளையில் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று சரியான பாதைகளிலே பயணிக்க இத்தவ காலத்தில் எங்களுக்கு உமது ஆற்றலையும் உமது அருளையும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.